குழம்புலாம் வைக்க தெரியாதுன்னு சொல்றவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி மீன் குழம்புலாம் செய்வீங்க. அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 5 தக்காளி, கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா வணக்கி ஆற வச்சு எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயமும் போட்டு பொரியுங்க. இது கூடவே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கை நிறைய பூண்டு, 2 நறுக்கி போட்டு அதை 2 நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கோங்க பேஸ்ட் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அதை நல்லா கரைச்சு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆல்சோ வந்துட்டு தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி மீன் கொஞ்சமா மசாலா போட்டு பரட்டிலாம் வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈஸியான ஒரு மீன் குழம்பு சட்னி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்துட்டு மீன் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் ஜஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரி மீன் குழம்பு அப்படியே வந்துட்டு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு டைம் செய்கிறவங்க கூட வாரத்தில் 4 நாள் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.